இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross check subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ Cross talk. Hello. Can I talk to Reshika? Yeah. Reshika, I am one of the model coordinator in the city. Okay. And we are coming with a new launch of a product. Okay. So we are looking out to models. Okay. ஒரு சீரீஸ் ஆஃப் விளம்பரம் எடுக்கலாம்னு இருக்கோம். Okay. இந்த ப்ராடக்ட் சாரி லான்ச் பண்றோம்ல, அதுக்கப்புறம் வந்து இத பிரேக் பண்ற மாதிரி நீங்களும் சாரியும் பேசிக்கிறீங்க. Okay. ஓகேங்களா? அது வந்து நீங்களும் சாரி நிறைய, அதாவது நீங்க சாரி கிட்ட கோவமா பேசுறீங்க, அதுக்கப்புறம் சாரி கிட்ட சந்தோஷமா பேசுறீங்க. Okay. மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, இந்த சாரி உங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay. அதே மாதிரி இதுல டப்பிங் வந்து வேற யார் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், உங்க வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். Okay. ஓகே, நான் இப்ப சொல்றேன், எனக்கு இதை ஒண்டி நீங்க பேசி காமிங்களா கொஞ்சம். Yeah. நான் வந்து உங்களை இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதை வேரியேஷன்ல, அதாவது சோகமா சந்தோஷமா ஒரு 2-4 வேரியேஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? சொல்லுங்க நான் என்ன மாடலேஷன் கேக்குறீங்களோ அத நான் ஓகேங்க. இது இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது இது கப்புல் சாரிகளுங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அதை வந்து வேற வேரியேஷன்ல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. கப்புல் இல்ல, கப்புல். கப்புல். இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. இது என்ன ஆச்சரியமா? ஓகே, அடுத்ததா வந்து சந்தோஷத்துல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. கப்பு அடிக்கிற சாரிங்கிற மாதிரி இருந்தது. சரியா? அப்படி சொல்லுங்க. சரி, இந்த மகிழ்ச்சியோட இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது கப்புல் சாரிங்க. அடுத்தது சோகத்துல சொல்லுங்க. சரிங்களா? இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. இது கொஞ்சம் ஏக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஏக்கமா சொல்லக்கூடாது, சோகமா சொல்லணும். இது கப்புல் சாரிங்க. வெரி நைஸ். இது கோபத்துல சொல்றீங்க. சரிங்களா? இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. ஓகே, உங்களுக்கு யாரு நம்பர் கொடுத்தா? இது மூலமா you can get into Bollywood, Kollywood, anywhere. Okay. Because it's a pan India. Yeah. Pan No, across. I just want to know the details. Okay, நீங்க we were in some flow. Okay. Tag line வந்து இன்னொரு முறை சொல்லுங்கங்கிறது தான். Okay. ஓகே, அத வந்து இப்போ நீங்க அதே எமோஷனோட பாடி காமிக்கணும் நீங்க. ஓகேவா? இன்னொரு தடவை என்ன கேட்க கூடாது, நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும். இன்னொரு முறை சொல்லுங்க. this is very nice. Fine. ஓகே, உங்க டாலன்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டில்லும் சரி, இப்போ நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் சரி. சரியா? எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேன் இந்தியா லெவல்ல வந்து ஹிந்தி ஆடும் இது வரப்போகுதுனால ஹிந்திக்கு உங்களுக்கு வேற டப்பிங் தான். பட் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேணும். அதுக்கான நீங்க அட்லீஸ்ட் வாய் அசைக்கிறது கரெக்டா இருக்கணும். Yeah. मेरे साथ में भारत की बहुत अच्छी खिलाड़ी, அது ஒண்ணே கரெக்ட்டா சொல்லுங்க. வார்த்தை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு தடவை சொல்லுங்க. मेरे साथ में भारत की बहुत अच्छी खिलाड़ी है. भारत में बहुत अच्छी खिलाड़ी. मैं नहीं भारत के बहुत अच्छी खिलाड़ी है. भारत है बहुत भारत है ने. हाँ. भारत में है. न मे डे इज अजित बर्थडे. ओके. भारत की बहुत अच्छी खिलाड़ी है. எனக்கு சத்தியமா ஹிந்தி வராது. ஏங்க, வாய் அசைக்கிற அளவுக்கு ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சாவணும். பேன் இந்தியா, you know pan India, it's like a pan India is a dandiya. Please tell Rashika. Yeah. You're testing the nerves. Because pan India அப்படினா நீங்க நினைக்கிறது என்ன, இந்தியாங்கிறது வந்து நெருக்குன்ற மாதிரியா? ஒரே ஒரு ஏரியாவா? क्योंकि सास भी कभी की खुशी भी அது சீரியல்ல உங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல, எனக்கு ஹிந்தி சத்தியமா வராது. ஓகே, हिंदी मुझको नहीं आता है அப்படின்றங்க நாங்க கிளையன்ட் கிட்ட சொல்லிரோம். हिंदी मुझको नहीं आता है. 3 மாசம் வந்து நீங்க ஷூட்டிங் நடக்க போகுது, ராஜஸ்தான்ல நடக்க போகுது. சரியா? ஓகே. பாலைவனத்துல இத ஷூட் பண்ண போறோம். I can't come out of station. I'm so sorry. இல்ல, ஸ்டேஷனுக்கு வர தேவையில்ல, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பிக் பண்ணிப்போம். நான் out of சென்னை இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது இல்ல. அதனால தான் சொல்றேன், இன்டர்நேஷனல் லெவல் ஆட். ராஜஸ்தான்ல போயிட்டு பாலைவனத்துல அந்த பாய் மாதிரி அது விரிச்சிரும் புடவைய. சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், செருப்பு போடாம அந்த புடவை வரைக்கும் நடந்து போகணும். 3 கிலோமீட்டர். நீங்க யாரு? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து. அது என்ன ஆளவன் தானா இது? உங்களுக்கு யாரு முதல்ல என் நம்பர் கொடுத்தா? நீங்க யாரு? ஏய், நீ என்ன திருப்பி அதே எந்திரன் படத்துல வர சௌந்தர்யா ராய் மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரி கேட்டுட்டு இருக்க. எந்திரன் படத்துல சௌந்தர்யா ராய் வராது இல்ல? ரஷிகா, நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். இப்படிலாம் பேச முடியுது? இவ்வளவு நல்ல பொண்ணா நீ? ஓ ரஷிகா, யூ ஆர் வெரி அவுச் பேபி ஆஃப் தி ஓச்சினி பேபு. நீங்க இப்படி கலாய்க்கும்போது நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் திங்கிங், இது வரைக்கும் யார் என்ன மாதிரி பேசுனது? யார் மதன் பாபு சொந்தக்காரங்களா நீங்க? இப்படி பேசுறாங்க. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 to 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, only on 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம்.